ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு அதில் 100 கிராம் அளவுக்கு பட்டரை சேர்த்துக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சுடுதண்ணியில் இருக்கக்கூடிய நீராவி இந்த கிளாஸ் பவுலில் படும்போது நம்ம போட்டிருக்க சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாக்லேட் மேலே அந்த சூடு படும்போது நமக்கு வந்து அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நல்ல ஒரு க்ளீனான பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை வந்து நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணோம்னாலே இது வந்து மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த சர்க்கரை வந்து இந்த முட்டையோட நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் ஒரே 1 நிமிஷம் தான் பீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நம்ம வந்து ரொம்ப நேரம் சாஃப்ட் பீக்ஸ்லாம் வர வரைக்கும் விப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு சல்லடை வச்சுட்டு இதில் 100 கிராம் அளவுக்கு மைதா, 30 கிராம் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவையும் மில்க் பவுடரையும் நம்ம 2 டைமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டைமில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சில கட்டிகள் வந்து அங்கங்கே ஃபார்ம் ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஸ்மூத் பேட்டர் மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே இந்த முட்டையோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேட்டராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்மளோட கேக் பேனில் ஊற்றிடலாம். கேக் பேனில் ஊற்றும் போது அடியில் வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரௌனி ரெசிபிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து அடியில் நல்லாவே ஒட்டிக்கும். அதனால கம்பல்சரியாக நம்ம வந்து பட்டர் ஷீட் போடணும். அதே மாதிரியே பட்டர் ஷீட் வந்து கேக்குக்கு போடுற மாதிரி அடியில் மட்டும் போட்டுறாதீங்க. சைட்லேயும் மேலே கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக போட்டு வைங்க. இந்த கேக் பேனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 8 இன்ச் இருக்குது, அகலம் வந்து 7.25 இன்ச் இருக்குது. நான் வந்து ஏர் ஃப்ரையரை 5 நிமிஷம் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையரில் பாட்டம் ரேக்கில் நம்மளோட இந்த ப்ரௌனி பேட்டரை வைக்க போகிறோம். இப்போ இதை உள்ளே வச்சுட்டு 150 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வந்து நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா அகாரோ பிராண்ட்லேருந்து எலைட் மாடல். இதோட கெப்பாசிட்டி 14.5 லிட்டர். இதோட பவர் வந்து 1700 வாட்ஸு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.